இப்போ நம்ம சிவலீலார்ணவம் லெசன்ல இந்த சித்த வேஷதரேன ஈஸ்வரேன சிலாகஜேன இக்ஷு காண்ட கபலீகரணம் அந்த காண்டத்துல இருக்கோம். சோ போன கிளாஸ்ல வந்து நாலாவது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம். பகுஷः குனி மூக லோக லோகலா பதிர கிளீப ஜட அந்த பங்கவः ஜட்டிலேன கிருதார்த்திதா ஜனாக சரணாம்போஜ ரஜோ அனுஷங்கதः அந்த ஸ்லோகத்தோட நிறுத்தினோம். அதாவது ஈஸ்வரன் வந்து பரமேஸ்வரன் வந்து ஒரு சித்தனுடைய வேஷத்தை தரிச்சுண்டு அந்த நகரத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். சோ பண்ணிட்டு இருக்கிற தருணத்துல யாரெல்லாம் என்னென்ன மாதிரி இருந்தவாளெல்லாம் எப்படி எல்லாம் மாத்தி விட்டார், எப்படி அவளுக்கு வந்து அந்த ஒரு பிராயச்சித்தம் மாதிரி கொடுத்தார் அப்படிங்கறத போன ஸ்லோகத்துல பார்த்தோம். மேலும் இனி வரப்போற ஸ்லோகங்கள்லயும் அதே மாதிரி தான் வரப்போறது. படிங்க அஞ்சாவது ஸ்லோகம். மியூட் மியூட் மியூட். ஆ क्षम्यताम् ஆ चरणोदकसेवया हरन्नपि वन्ध्यत्वमेन कधा स्थितम् ஆ अवसन्नतरं हरिश्चरात् अनुजग्राह कुलं कुटुम्बिनाम् சரணோதக சேவையா ஹரன்னபி வந்தியத்துவம் அநேகதா. வந்தியத்துவம் அநேகதா, சரியா? வந்தியத்துவம் அநேகதா ஸ்திதம் அவசன்னதரம் ஹரஹ சிராது அனுஜக்ராக குலம் குடும்பினாம். சோ வந்து பலவிதமான வந்தியத்துவம் அப்படிங்கிறது மலட்டுத்தன்மை, நாட் ஹேவிங் அ நாட் ஏ பேரன் விமன் சொல்றோம் இல்லையா, நாட் ஏபிள் டு பேர் அ சைல்டு. அப்படி இருக்கின்ற அந்த அநேகதா அப்படின்னா அநேகதா ஸ்திதம் வந்தியத்துவம், பலவிதமாக இருக்கின்ற அந்த வந்தியத்துவம், அந்த அதை வந்து என்ன அப்படின்னா சரண உதக சேவையா, அவருடைய சரணத்தினுடைய அதுல அதுல இருக்கிற உதகம், அந்த சரணத்தை வந்து பிரக்ஷாளனம் பண்றதுக்கு உபயோகிக்கப்படுற உதகத்தினுடைய சேவையா அப்படின்னா அதை சேவிச்சுக்கோ அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதை வந்து புரோக்ஷணம் பண்ணிக்கோலாம் சொல்றோம் இல்லையா. சேவையாங்கிறது அந்த மாதிரி அவர் சரணத்தை வந்து அந்த ஜலத்தை வந்து புரோக்ஷணம் பண்ணிக்கிறதுன்னு ஒண்ணு. சரண உதக சேவையா அவருக்கு சரணத்துக்கு வந்து உதகம் ஜலம் விட்டு அந்த ஒரு சேவையினால அநேகதா ஸ்திதம் வந்தியத்துவம், பலவிதமாக இருக்கின்ற அந்த வந்தியத்துவம் அப்படிங்கிற அந்த மலட்டுத்தன்மையை ஹரன் நபி போக்கிக் கொண்டிருந்த பொழுதிலும் கூட ஹரஹ சிராது அவசன்னதரம் குடும்பினாம் குலம் அனுஜக்ராக, மேலும் என்ன பண்ணார், அந்த வந்தியத்துவம் அப்படிங்கிறத பலவிதமாக இருக்கின்ற அந்த வந்தியத்துவம் அவர் வந்து ஹரன் நபி அந்த வந்தியத்துவம போக்கடிச்சுட்டு ஹரஹ அவளுக்கு வந்து he made them, he blessed them, having a ஒரு ஒரு குடும்பினாம் குலம் அனுஜக்ராக. சோ குடும்பினாம் குலம் அப்படின்னாலே குடும்பக அஸ்ய அஸ்தி இதி குடும்பி, சரியா? குடும்பின்னு சப்தம், குடும்பி குடும்பினோ குடும்பி இதெல்லாம் சொல்றோம் இல்லையா. இந்த நகாராந்த சப்தங்கள் சொல்லுவோம் இல்லையா, சத்ரி அப்புறம் குணி, அதெல்லாம் குணஹா அஸ்ய அஸ்தி இதி குணி, குணின்னு நகாராந்தம் அது. அது வந்து இனின்னு ஒரு பிரत्यயம் போட்டு இன்னுன்னு ஒரு பிரत्यயம் போட்டு அந்த மாதிரி ஆக்குறான். அதே மாதிரிதான் உங்களுக்கு இந்த தபஸ்வி யசஸ்வி தேஜஸ்வி எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா. தேஜஹா அஸ்ய அஸ்தி இது தேஜஸ்வின்னு வரும் சப்தம். விண்ணுங்கிற பிரत्यயம் அங்க ஆட் ஆகுது, சரியா? தேஜஸ்வி தேஜஸ்வினவு தேஜஸ்வினஹா. அதே மாதிரிதான் அந்த குடும்பி, ஃபேமிலி மேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுக்கு குடும்பின்னு பேரு. எஸ்மின் எஸ்மின் கிரகே பகவஹ ஜனாஹ சந்தி அப்படின்னு நம்ம பெருசா சொல்றதுக்கு போல குடும்பின்னு ஒரு பதத்தால சொல்றோம். ஒரு ஒரு குடும்பத்தோட இருக்கிறவன் ஒருத்தன் குடும்பி, சரியா? சோ வந்து சரண உதக சேவையா அநேகதா ஸ்திதம் வந்தியத்துவம் ஹரன்னபி போக்கடித்துக் கொண்டு ஹரஹா அந்த ஈஸ்வரனானவர் சிராத்து கொஞ்ச காலத்திலேயே அவசன்னதரம் குடும்பினாம் குலம் அனுஜக்ராக. அவசன்னதரம் அப்படிங்கிறது அந்த அந்த வந்தியத்துவத்துக்கு ஒரு அவசன்னம் ஒரு எண்டுங்கிறத கொண்டு வர்றார். அதாவது அந்த வந்தியத்துவம்க போக்கடிச்சுட்டு அவளுக்கு அந்த குடும்பிகளினுடைய அவளுடைய குலத்தை வந்து அவர் வந்து அனுஜக்ராக அனுக்கிரகம் பண்ணார். சரியா இருக்கா? ஓகேவா? சரண உதக சேவையா ஹரன்னபி அவசன்னதரம் குலம். சோ அத வந்து அவர் வந்து அனுஜக்ராக அனுக்கிரகம் செய்தார் அப்படின்னு உங்களுக்கு அர்த்தம். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஹரஹ அந்த சித்தரோட வேஷத்துல இருக்கின்ற அந்த ஹரனானவர் சிராத்து வெகு காலத்திற்கு பிறகு அவசன்ன தரம் அப்படின்னா அந்த காலம் முடியும் தருணத்தில்னு வச்சுக்கோங்க. அந்த அந்த காலம் அந்த வெகு காலம் முடிகிற தருணத்துல குடும்பினாம் குலம், அந்த குடும்பக அஸ்தி அஸ்தி இது குடும்பி அவர்களுடைய குலம், அந்த குலத்தை தழு
when they are blessed with the children வச்சுக்கோங்க அப்பதானே அவ குலம் தழைக்கும் வா. சோ துலம் தழைக்க அவளுக்கு வந்து அனுஜக்ராக அனுகிரகத்தை செஞ்சார். சரியா இருக்கா? ஓகேவா? ஓகே. ம். சோ வந்து இங்க சரணோதக சேவா அப்படிங்கிறது சரணசிய உதகம்லாம் சொல்ல முடியாது நம்ம. சரண பிரக்ஷாலன உதகம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இப்ப என்ன சரணம் மத்தியம உதகம் லோபி நம்ம வந்து ஆயிடுமா? சாக பார்த்திவம் மாதிரி சாகப்பிரியா இல்ல பார்த்திவம். சரணாய உதகம் சொல்லலாமா? காலுக்கு ஜலமா? ம். ஐ சரணாய டோன்ட் நோ. உதகம் தெரியல எனக்கு. சரண பிரக்ஷனா பாதோதகம்னு சொன்னேன்னா பாத பிரக்ஷாலனே உதகம் தான் சொல்லுவோம். அங்க சாக்க ஓகே. பார்த்திவம் தான் அப்ளை ஆகுது. சோ ஷாக். அதே இங்கேயும் போட்டுடலாம். மத்தியம லோபி. சரணோதகம்ங்கிற ம். இடத்துல சரண சரணம். பிரக்ஷாலனே உதகம். ஆஹ் உதகேன அஸ்து. சேவா. உதக சேவா. தயா உதக சேவையா. ம். சரியா? அஸ்து. அநேகதாங்கிறது உங்களுக்கு அவ்யயம். ஸ்திதம்ங்கிறது ம். உங்களுக்கு யுக்த பிரத்யம். வந்தியத்துவம் வந்தியசிய பாவம் வந்தியத்துவம் வந்தியதா வந்தியத்துவம் எப்படி வேணாம். வந்தியத்துவம். சோ வந்து அஹரன்ங்கிறது சத்ரு. அபி ம். அவ்யயம். ஹரஹ ஈஸ்வரன். புல்லிங்கம். பிரதம ஆமா. விபக்தி. ம். சிராத்து வந்து உங்களுக்கு அவ்யயம். அவசன்ன ஓகே. தரம்ங்கிறது அவசன்னம். தரம்ங்கிறது தரப்பிரத்யம் அங்க. அவசன்ன தரம் ஓகே. குடும்பினாம் அப்படிங்கிறது நகாராந்தம். குடும்பக அஸ்ய அஸ்தி இது குடும்பி குடும்பினாம்ங்கிறது ம். சஷ்டி பகுவச்சனம். ம். அவர்களுடைய குலத்தை அனுஜக்ராக. சரியா? அஸ்து. ஆஹ் சரண உதக சேவையா ஹரன்னபி வந்தியத்வம் அநேகதா ஸ்திதம் அவசன்னதரம் ஹரஹ சிராத் அனுஜக்ராக குலம் குடும்பினாம். அதுக்கப்புறம் சரணோ சரணோதகஸ்ய சேவா அப்படி எடுத்துக்கிறதா? ஷஷ்டியா? சரண சரணோதக உதகேன சேவா. உதக்கேன திருச்சிகள். ஏன்னா சரணோதகசிய சேவா. சரி உதகத்தை வந்து இல்ல சரணஸ்ய இல்ல இல்ல சரணயோகோ சேவா பண்ண முடியும். சரண உதக்கத்துக்கு இப்படி உதகத்துக்கு சேவை சேவா பண்றது? இல்ல. உதகசிய சேவாங்கிறது இங்க சேவாங்கிறது நான் உங்களுக்கு புரோக்ஷணம் தானே சொன்னேன். ஆமா. So, அந்த உதக்கேன உதகத்தினுடைய சேவை. புரோக்ஷணம்ங்கிறதும் சொல்லலாம். பட் வந்து உதகேன சரணோதக சேவையாங்கிறது சரண உதகேன சேவான்னு சொல்லலாமா தெரியல எனக்கு. அதனால் சேவை செய்து கொண்டு. ஆமா. 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 சரணோதக சேவா. சரியா? ம். அதுக்கப்புறம் அடுத்தது படிக்கிறேடா. அடுத்தது. ம். जरतस्तरुणान् प्रकल्पयन् युवभावं युवसु स्थितं दिशन् ம். अपिवर्षगणानुवर्तिनीः शमयामास रुजस्य भस्मना. அதுதான். சோ ஜரதः தருணான் பிரகல்பயன்னு யுவசு யுவபாவம் ஸ்திரம் திஷன்னு வருஷ கண அனுவர்த்தினீஹி ருஜः பஸ்மனா சமயாமாச. சமயாமாசன்னா ரெடியூஸ் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். சரியா? போக்கடித்து ம். விட்டாருன்னு அர்த்தம். ஷம். பஸ்மனா பஸ்மம்ங்கிறது அவருடைய விபூதி. அதனால சமயாமாச எதெல்லாம் அப்படின்னா ஒண்ணு ஜரதः தருணான்னு பிரகல்பயன்னு. ஜரதः அப்படிங்கிறது கிழட்டுத்தன்மை. ஜரன் ம். ஜரந்தௌ ஜரந்தஹ சப்தம். சரியா? இட் இஸ் நாட் லைக் மருதௌ மருதஹ மாதிரி கிடையாது. தகாராந்தம் தான் இந்த ஜரத்து. சரியா? ம். இப்ப வந்து ம். உங்களுக்கு வந்து இந்த பவத் சப்தம்லாம் வருது இல்லையா? அது பவன் பவந்தௌ அந்த மாதிரி உகித்து. சோ வந்து இந்த இடத்துல வந்து ஜரன் ஜரந்தௌ ஜரந்தஹ இப்ப ஜரந்தம் சத்ரு வருதா? ஜரதி அழிந்து கொண்டிருக்கிற இல்ல இல்ல ஜ. இல்ல ஆ. ஜரதஹாங்கிறது தகாராந்தம் சப்தம். சரியா? ஹா. ஜரதா ஜரன் ஜரந்தௌ ஜரந்தஹ ஜரந்தம் ஜரந்தௌ ஜரதஹான்னு வரும். சரியா? சோ வந்து சரி. ஜரதஹ தருணானு கிழட்டுத்தன்மையில இருக்கிறவா அவளை வந்து தருணானு அவளை இளமையாகவும் பிரகல்பயன்னு மார்த்தி கொண்டு அதே மாதிரி யுவசு யுவபாவம் ஸ்திரம் திஷன்னு. யுவசு அப்படின்னா நல்ல யூத் ஸ்டேஜ்ல இருக்கிறவா. சோ ம். யுவன்னுங்கிறது தான் உங்களுக்கு அங்க சப்தம். சரியா? ம். யுவானௌ யுவானஹ ம். யுவானம் யுவானௌன்னு வரும். சரியா? சோ ம். வந்து உங்களுக்கு யுவசுங்கிறது சப்தமி பகுவச்சனம். சோ யுவசு அவர்களிடத்தில் யுவபாவம் அந்த யூத்தினுடைய பாவத்தை ஸ்திரம் திஷன்னு நன்றாக கொடுத்து கொண்டு வருஷ கண அனுவர்த்தினிஹி ருஜக. ருக்குனாலே வியாதின்னு அர்த்தம். ம். டிசீஸ்னு அர்த்தம். சரியா? இட் இஸ் அ இட் இஸ் அ ஜகாராந்த சப்தம். ருக்கு ருஜௌ ருஜஹ. ருஜம் ருஜௌ ருஜஹ. சோ இங்க ம். ருஜஹாங்கிறது த்விதியா விபக்தி பகுவச்சனம். வருஷ கணானு வர்த்தினீஹி அப்படிங்கறதும் உங்களுக்கு வந்து நதி நத்யோ நத்யா நதீம் நத்யோ நதீஹி. அதிகி. So வந்து அனுவர்த்தினீஹி ருஜஹாங்கிறது ரெண்டுமே த்விதியா விபக்தி பகுவச்சனம். சரியா? ம். பஸ்மனா சமயாமாச வருஷ கண அனுவர்த்தினி அப்படின்னா வருஷானாம் கணம்னா கூட்டம். பல வருஷங்களாக சேர்த்து இருக்கிற வியாதியை பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ருஜகா. அதாவது அப்படியே மூட்டை மூட்டையா எடுத்துன்னு வந்திருக்கான்னு சொல்லுவோம் தெரியுமா? சில பேருக்குலாம் அந்த சுகர் டயபெட்டிஸ் ஜாஸ்தி ஆயிடுதுன்னா
இயர்ஸ் டுகெதர் பைலப் ஆயிருக்குன்னு சொல்றோம் இல்லையா? கரெக்ட். அந்த மாதிரி வருஷ கணானுவர்த்தினிஹி ருஜஹா. அந்த அந்த ருஜஹா அப்படிங்கிறது ரோகம். அதை ம். பஸ்மனா சமயா மாச, இத வந்து தன்னுடைய அந்த பஸ்மத்தினால் போக்கடித்து விட்டார். ம். வந்து டெஃபினட்டா இதுக்கு வந்து இல்ல, இதுக்கு வந்து உள்ளர்த்தங்கள் நிறைய இருக்கும். வெறும் வந்து ஈஸ்வரன் வந்து வயசானவாளை வந்து அஹ், யூத்தா மாத்துறதும், அப்புறம் வந்து யௌவன பருவத்துல இருக்கிறவாளுக்கு யுவபாவத்தை கொடுக்கறதுக்கா ஈஸ்வரன் வருவார்? ரைட். இந்த மாதிரி எல்லாம் இருக்காது. இதுக்கு வந்து நீ இதெல்லாம் வாட் எவர் ஐ சே, இன்வேரியபிளி இது ஒரு பிரைமரி மீனிங் தான். இல்ல, இது ஏதாவது வேற ஏதோ ஒரு கதைய வந்து குறிக்கிறதா கூட இருக்கலாம். ஏதாவது ஒரு இருக்கலாம், பிகாஸ் பழைய. இன்னும் இன்னும் படிக்கல. சோ ஆமா, வந்து ஈஸ்வரர் நிறைய கதைகள், 63 என்னென்னவோ கதைகள் இருக்கு இல்லையா, ஆமா. புராணங்கள்ல. ஆஹ் அதுல ஏதாவது ஒரு கதை அவர் டினோட் பண்றாரா இருக்கும் நமக்கு தெரியும். இப்ப தாய்மானவர்னு சொன்னா பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு சோ அந்த மாதிரி இல்லையா? உங்களுக்கு வந்து இருக்கலாம். ஈஸ்வரன் வந்து இந்த மாதிரி சித்த வேஷம் தரிச்சுண்டு வயசானவாளை வந்து யுவபாவத்துக்கு கொண்டு வரதுக்கும், யுவசு யௌவன பருவத்துல இருக்கிறவாளுக்கு யுவபாவத்தை கொடுக்கறதுக்கும் இல்ல, ஸ்திரம். சிரஞ்சீவியா இருக்க வைக்கிற, அதாவது அமரா அமரா அமரத்துவம் கிடைக்கிறதுங்கிறது அப்படி சொல்றாளா கூட இருக்கலாம். ஸ்திரம், ஆமா, அது இருக்கலாம். சோ அந்த ம். மாதிரியும் வருஷ கணானுவர்த்தினிஹி. சோ வருஷானாம் கணஹ, கணம்னா ம். கூட்டம்னு அர்த்தம். அதன் அந்த அந்த அதை அந்த மாதிரி வெகு காலமாக பல விதத்தினாலும் தீராதன்னு அர்த்தம், போக்கடிக்கப்படாத அந்த ருஜக ம். நோய்களை, அந்த டிசீஸ பஸ்மனா தன்னுடைய விபூதியினால் ஷமயாமாச. சரி, நம்ம வந்து வியாதிங்கிறத நம்ம எதை சொல்றோம்? நமக்குள்ள இருக்கிற காம குரோத லோப மோக இதெல்லாம் தானே. அதுதான் இப்போ சரீரத்துக்கு வர வர வியாதிகள்லாம் மருந்தால குணப்படுத்தலாம். பட் மைண்ட்ல வர வியாதியை வந்து எதால குணப்படுத்த முடியும்? ஈஸ்வரன் கிட்ட கண்டிப்பா. வைக்கிற சித்த சுத்திய, நீங்க வந்து சித்த சுத்தி ஆனோம். பகவான் கிட்ட வைக்கிற பக்தியினால, நம்ம பண்ற பிரார்த்தனையினால நம்ம மனசு வந்து மலினமாக இருக்கிற மனசானது, அது வந்து சரியாறதுக்கு பகவானை வர்ஷிப் பண்ணுன்னு ம். சொல்றோம் இல்லையா? சோ நீங்க வேணும்னு கேட்டுண்டு பண்ண வேண்டாம். வர்ஷிப் பண்ணாலே ஃபர்ஸ்ட் உங்களோட மைண்டை வந்து சுத்திப்படுத்திடுவார் அவர் இல்லையா? சோ அந்த மாதிரி இங்க வந்து ருஜஹா அப்படிங்கிறது அந்த மாதிரி காய்கம், மானசிகம். உனக்கு மனசுல இருக்கிற அழுக்கும், மனசுல இருக்கிற அழுக்கு தான் உனக்கு வியாதி. காமம்ங்கிற ஒரு டிசைருங்கிறது வந்து வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து ம். தர்மார்த்த காம மோட்சம்னு சொல்லும்பொழுது, தர்மத்தை முதல்ல போடுற காரணம் என்ன அப்படின்னா, தர்மம் மூலமா நீ ம். அர்த்தம் சம்பாதிக்கணும். தர்மம் மூலமா காமம் இருக்கணும் அப்படிங்கறதுனால பக்கத்தாத்துல இருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு நான் ஆசைப்பட்டேன்னா சரி வருமா? அது தர்மம் கிடையாது. யூ டோன்ட் ஃபாலோ அந்த ரைட்டியஸ் பாத். சோ வந்து அந்த தர்மம்ங்கிறத முதல்ல போடுறதுக்கே அதேதான். அதே மாதிரி நமக்கு வந்து மானசீகமா இருக்கிற ரோகங்கள்ல காமம் காமம் வந்தா என்ன அப்படின்னா, நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது கிடைக்கலன்னா உங்களுக்கு கோவம் வரும், காம குரோதம். அப்புறம் லோபம், கிரீடி, அடையணுங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்துடும். பேராசை. அதுக்கப்புறம் மோகம், அது மேல அதையே நினைச்சுட்டு நீங்க வந்து யூ கெட் டோட்டலி கேரிட் அவே பை, அதாவது அப்சசிவ் இது ம். ஓசிடிங்கிற பார்த்தீங்களா, கம்பல்சரிவ் டிசார்டர் மாதிரி உங்களுக்கு அதுலயே வந்து எப்ப பார்த்தாலும் இன்வால்மெண்ட் வந்துடும். சோ இந்த ரோகங்கள்லாம் அவர் போக்கடிக்கிறாருன்னு வச்சுக்கோம். வருஷ கணானுவர்த்தினி, அவர் என்ன இதுவானே மந்திரிச்சு போடுற மாமாவானே அவர். ம். ரைட். இஸ் நாட், அது இல்ல, சரீர ரோகத்தை விட மானசீக ரோகம். அதே மாதிரி ஜரதா தருணானு அப்படின்னு சொல்லும்போது, உங்க மைண்ட் வந்து வேண்டாததை கேட்டு 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 பழுது அடையிறது. எது பழுது அடையிறதோ அது கிழட்டுத்தன்மை அடையிறது. ஏன் வந்து வயசாயிடுது அப்படின்னு சொல்றோம்? பிகாஸ் அவளுடைய யூசேஜ் ஆஃப் த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே, அதாவது ஒரு ஒரு ஏஜுக்கு அப்புறம் மங்களான். உன் மனசனுடைய சம்சர்க்கத்தோட உன் மனசு வந்து அதை பாருன்னு சொல்றது உன் கண்ணு ம். பாக்குறது, அதை எடுன்னு சொல்றது உன் கை எடுக்கிறது, நீ வந்து பேசு அப்படின்னு சொல்றது பேச வைக்கிறது, நொகருன்னு சொல்றது நொகர்றது, கேளுன்னு சொல்றது கேட்கறது. ஆனா ஒரு ஏஜுக்கு அப்புறம் இந்த மனசு எங்காதான் இருக்கு, ஆனா இது இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே பழுதடைஞ்சு போயிடுறது. சோ இந்த மனச சொல்றத ஒரு ஏஜுக்கு மேல கண்ணு கேட்காது, ஏன்னா பார்க்க முடியாது. இட் லூசஸ் இட்ஸ் பவர். சோ அதே மாதிரி ஜரதகா தருணான்னு சொல்லும் பொழுது ஏன் கிழட்டுத்தன்மை அடையறோம் அப்படின்னா, பல காலமாக உபயோகிச்சு உபயோகிச்சுட்டு கிழவன் ஆறோம். அதே மாதிரி இங்க என்ன அப்படின்னா,
நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸை எதுக்கு உபயோகிக்கணுமோ அதுக்கு உபயோகிக்காம நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி கிழாளாயிட்டோம். அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு அதுல இருந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி இப்படி போகாத இந்த மார்க்கத்துல போங்கிற ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கா பத்தியெல்லாம் யங்ஸ்டர்ஸ் அப்படின்னா ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்றோம்ல, ஆமா. அந்த தருணமான ஒரு பாதையில அவர் வந்து வழி நடத்துறார். இப்படி சொன்னாதான் அது நன்னா இருக்கும் இல்லையா? அங்கேருந்து வந்த ஒரு சித்தர் வந்து ஆமா. தட் இஸ் அ பிரைமரி மீனிங்கா இருக்கும் இல்லையா? அதே மாதிரி யுவசு யுவபாவம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த யுவாவஸ்தையில இருக்கிறவாள விவேகானந்தர் மாதிரி சத் காரியத்துல நீ செல்லணும் அப்படின்னு வழி நடத்துறார் அவர். அதே மாதிரி காய்கமாக மானசீகமாக உங்ககிட்ட இருக்கிற ரோகத்தையும் இல்ல, ஓகே. என்ன சொல்றேன்? ம். ஆமா. இல்ல ஆ, இல்ல அப்படியே எழுதியிருக்க மாட்டாரு, நமக்கு யாரும் டிப்பனி கொடுக்கலனால தெரியல. அவர் அந்த மாதிரி எழுதிருக்கார். டெஃபினட்டா இல்ல. ஓகே. ஜரதஸ்தருணானே பிரகல்பயன்னு யுவபாவம் யுவசுஸ்திதம் திஷன்னு. திஷன்னுங்கிறதே திசதி இருக்கேனோ அதனுடைய ஆமா. திஷன்னுங்கிறது காமித்து பேர்ல கொண்டு. இருக்கு. ஆமா. ம். சோ ஜரதः கரெக்ட். தபகல்பயன்னு வருஷ கண அனுவர்த்தினீஹி ருஜஹா சமயாமாஸ் பஸ்மனா சமயாமாஸ். தன்னுடைய எஸ். பஸ்மத்தினால அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டார். சரியா? அப்புறம் ம். அதாவது அந்த பசிதம். இதை இட்டுக்கோ உனக்கு ஒண்ணும் வராது அப்படின்னு கோவில்ல கொடுக்குறாளோ ஆத்துக்கு வந்தோடனே நம்ம இட்டுக்கிறோம் கரெக்ட். இல்லையா? இல்ல, அது மாதிரி. ஆமா. அப்புறம் அப்புறம் भ- भसितं रसनासु निक्षिपन् कवयामास जडाननेकधा ம் विततारपरां विरक्ततां विषयासङ्ग मलीमसात्मना. ஆஹ் சோ மலீமசாத்மனா. சோ வந்து मलीमसात्. அநேகதா ஜடானு. சோ வந்து பலவிதமான, அதாவது பசிதம் ரசனாசு நிக்ஷிபன்னு. பசிதம்ங்கிறது அந்த பஸ்மம், ம். விபூதின்னு சொல்றோம் இல்லையா? ரசனானா நாக்குன்னு அர்த்தம். ரசனாசு நாக்குகளில் நிக்ஷிபன்னு வச்சதுக்கு அப்புறம் ஜடானு அநேகதா கவையா மாச. யாரு முட்டாளா இருக்கானோ அவனுக்கு பலவிதமாக கவையா மாச அப்படின்னா he made him do, he made them do. Okay. புரியுறதா? எவன் ஒருத்தன் ஜடமா இருந்தானோ அவனுக்கு நாக்குல அந்த பஸ்மத்தை பூசிட்டு மூககவி இல்லையா, அம்பாள் வந்து தடவினானோ மூக பஞ்சசத்தி எழுதினாரோ. ம். So ம். அந்த மாதிரி பசிதம். அஹ், அதாவது என்னது, கதா காலே மாதா சௌந்தரலஹரியில வருமாய் கதய கலிதாலக்தகம் பிபேயம் வித்யார்த்தி தவ சரண நிர்ணய ஜனதலம் வரும். உன் காலடி பிரகிருத்தியா மூகானாமபி கவிதா, அஹ், பிரகிருத்தியா மூகானாமபி கவிதா காரணத்தையான்னு வரும். பிரகிருத்தியா ம். பிறப்புலேருந்து மூக்கனா இருந்தா கூட உன்னுடைய சரணத்தின ஜலத்து ஸ்பர்ஷனத்தினால அவனுக்கு வந்து கவித்துவம் அப்படிங்கிறது வந்துரும். சோ அதே ம். மாதிரி இங்க என்ன அப்படின்னா பசிதம் ரசனாசு பசிதம் நிக்ஷிபன்னு. க்ஷிபதி அப்படின்னாலே போடுறதுன்னு அர்த்தம், நிக்ஷிபன்னா வைக்கிறதுன்னு அர்த்தம். சோ அந்த மாதிரி பசிதம் அந்த தூசி அந்த அஹ், இதுவ விபூதியை அந்த ரசனாசு நாக்குகளில் நிக்ஷிபன்னு வைத்துவிட்ட பிறகு வைத்துவிட்டு ஜடானு அநேகதா கவையாமாச. ஜடர்களை முட்டாள்னா முட்டாள்னு இல்ல, லிட்ரலி ஹூ ஆர் ஹூ ஹாஸ் லெஸ் மந்த. ஆப்டிடியூட், குறைச்சலான ஆப்டிடியூட். அதாவது கவித்துவம் வரத்துக்கு அந்த அளவுக்கு அவளுக்கு இல்ல, இருந்தாலும் கவிதை எழுதலாம்னு சொல்றோம் இல்லையா? அங்கதான் தெய்வானுகிரகம் இல்லையா? சோ அந்த ஜடானு கரெக்ட். அநேகதா கவையாமாச. அந்த ஜடர்களை பலவிதமாக கவையாமாசானா he made them write poetries, he made them ரச்சயிதாவா ஸ்வீட். ஆக்கினார். அப்புறம் ம். விஷய ஆசங்க மலீமசாத்மனாம் பராம் விரக்ததாம் விததார. சோ விஷய ஆசங்கஹ அப்படின்னா ஆசங்கம்னா ஈடுபாடுன்னு அர்த்தம். விஷயேஷு ஆசங்கஹ, விஷயத்துல விஷயம்னா விஷயாசங்கம்னா மெட்டீரியல் பிளஷர், இன்வால்விங் ஒன் செல்ஃப் இன் த மெட்டீரியல் பிளஷர். சோ யஹ விஷயேஷு ஆசங்கஹ, சரியா? யார் ஆசங்கேன ம். மலீமசக ஆத்மா ஏஷாம் தே. சரியா? சோ வந்து என்ன விஷயாசங்க மலீமசாத்மனாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விஷயங்கள்ல லௌகிக சுகங்கள்ல ஆசங்கம் ஈடுபடுத்திக் கொண்டு மலீமச ஆத்மனாம் அப்படின்னா மலினமடைந்த ஆத்மனாம் அந்த மாதிரி இருக்கிற ஜீவராசிகளை என்ன பண்றார் அவர்களுக்கு பராம் விரக்ததாம் விதத்தார். அச்சி இது என்னடா அப்படிங்கிற ஒரு விரக்த பாவத்தை கொடுத்துடுறார் இல்லையா? ம். அஹ்? அப்ப அது மலீமச. மலீமச மலீமசாத்மனா, ஆத்மனம். மலீமசக அதாவது விஷயேஷு ஆசங்கः விஷயாசங்கः. ஆமா. மலீமச விஷயாசங்கேன அப்படிங்கிறது. மலீமசக ஆத்மா ஏஷாம் தே, ஓகே. தேஷாம் மலீமசாத்மனா. சஷ்டி பகுவச்சனத்துல இருக்கு. ம். சரியா? பராம் விரக்ததாம்,
மிக மிகுந்த விரக்ததா அப்படின்னா விரக்தஸ்ய பாவா விரக்தத்துவம் விரக்ததா, அதாவது கெட்டிங் டிட்டாச்சுன்னு அர்த்தம். ஒரு டிட்டாச்சு ம் ஃபீலிங்குக்கு விததார அப்படின்னா ததாரனா டு கிராஸ்ன்னு அர்த்தம். சரியா? அதாவது ம் திரு தாத்து தரதி இருக்கணும். அது ஆமா. விதரதி இது அப்படின்னு தரதி. டிஸ்ட்ரிபியூட் பண்றதுன்னு அர்த்தம். விததாரன்னா கொடுத்தாருன்னு, விரக்தனாக இருக்கும் ஒரு தன்மையை கிரியேட் பண்ண கொடுத்துட்டார். புரியுறதா? சோ அவளுடைய எஸ். நாக்குல வந்து பஸ்மம் வைக்கிறதுனால அவ வந்து கவிகளா ஆயிடுறா. அதே சமயத்துல விஷயத்துல ஈடுபட்டு இருக்கிறவா அப்படி இருக்கிற அவளுடைய மனசையும் பராம் விரக்ததாம் விதத்தார பெரிய ஒரு விரக்த பாவத்தை see, இதை வந்து நீங்க எப்படி வேணா போர்ட்ரை பண்ணலாம். முன்னாடி நிஸ்ஸங்கத்துவம். முன்னாடி ம் இருக்கிற ரெண்டு ஸ்லோகம்ங்கிறது இகலோக சுகம். இந்த லோகத்துல ஒருத்தன் பிறந்துட்டு அவனுக்கு வந்து இந்த லோகத்தை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன கேட்போம்? எனக்கு வந்து இங்க இருக்கிற சுகத்தை தான் நான் முதல்ல ம் கேட்போம். பக்கத்தாத்துல ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டா எனக்கு எப்படியான ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும் தான் கேட்போம் ஃபர்ஸ்ட். சோ அது அத வந்து முதல்ல சொல்றார். என்ன குழந்தை பிறக்கலன்னா குழந்தை பிறக்கிறது அதெல்லாம் வந்து இங்க இருக்கிற அஹ், இந்த லோகத்துல ம் தேவைப்படுற வேண்டிய சுகங்கள். சரியா? அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து அவ வந்து ரொம்ப கிழட்டு பாவத்தோட இருக்கா, அவளுக்கு ஒரு தாருண்யத்தை கொடுக்கறது, யுவசு யுவபாவத்தை கிரியேட் பண்றது, அதுக்கப்புறம் பலவிதமான நோய்களை போக்கடிக்கிறதுங்கிற ஒரு சாதாரண சுகங்களை துக்கங்களுக்கு ரெமிடியை முதல்ல கொடுக்கிறார். அதுக்கப்புறம் he is going to இந்த இகலோகத்தை தவிர வேற ஒண்ணு இருக்கு. அதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஞானம்ங்கிறது வரணும். அதுதான் ஞானம்ங்கிறது தான் கவையாமாச எழுதும்படி செய்யறா. அதனால கவையாமாசனா இஸ் மேக்கிங் them a scholar. யாரு வந்து மந்த புத்தியோட இருக்காளோ, மந்த புத்தினா மக்குன்னு அர்த்தம் இல்ல, who has a very less intellect, குறைச்சலான புத்தி சாமர்த்தியத்தோட இருக்கிறவளுக்கு அனுகிரகம் பண்ற. இல்லையா? சில பேர்லாம் வந்து சாதாரணமா இருப்பா, சடார்னு நீங்க ஓவர் த இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துல யூ கேன் see ஒரு ஒரு லேட் பெரிய ப்ளூமர்ஸ் ஒரு மாதிரி. டிஃபரன்ஸ் தெரியும். பிகாஸ் ஆஃப் தேர் தேவ உபாசனம் இது ஒண்ணா இருக்கும் இல்லையா? என்ன சொல்றேன்? சோ அந்த மாதிரி, சோ அந்த மாதிரி ஞானத்தை முதல்ல கொடுக்கிறார். ஞானத்தை கொடுத்தப்புறம் எதுல ஈடுபடு அந்த ஞானத்தை அப்படின்னா இந்த விஷயாசங்கம் வேணாம்ப்பா. ஏன்னா அர்த்தம் அனர்த்தம் பாவே நித்தியம் நாஸ்தி தத சுகலேஷ சத்தியம் இல்லையா? புத்திராதபி தன வாஜாம் பீதி. ம் எந்த குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு கொண்டு விட்டு ஆழ்ச்சின்னு வந்து மடியில உட்காந்து சாப்பாடு கொடுக்குறோமோ அந்த குழந்தையே வந்து நம்ம சொத்தை அபகரிச்சுருவானோங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருதானோ. அவ்வளவுதான் இந்த உலகம் அப்படின்னு ஆதிசங்கர் ஒரு கரெக்ட். 2 வரியில முடிச்சுட்டு போயிட்டாரு பார்த்தீங்களா? சோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து விஷய ஆசங்க மலீமசாத்மனாம் பராம் இது விரக்ததாம் விததார. சோ அந்த பராம் வந்து கோஸ் அஸ் an adjective for விரக்ததாம். சரியா? ம் சோ பராம்ங்கிறது த்விதியா விபக்தி பரா. ம் சரியா? அதுக்கு பராம்ங்கிறது த்விதியா விபக்தி இதுக்கு போறது. சோ பசிதம் ரசனாசு நிக்ஷிபன்னு ஹரஹங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ம் ஈஸ்வரனானவர் பசிதம் அந்த பஸ்மத்தை ரசனாசு நாக்குகளில் நிக்ஷிபன்னு போட்டுவிட்டு ஜடானு மந்தமான புத்தி இருக்கிறவாளையும் அநேகதா கவையாமாச he made them recite more poetry. புரியுறதா? சோ அதான். அதுக்கப்புறம் என்ன அப்படியா விஷய ஆசங்க மலீமசாத்மனாம் பராம் விரக்ததாம் விதத்தார. யாருக்கு வந்து விஷயாசங்கம் அப்படின்னா மெட்டீரியல் பிளஷர், வேர்ல்ட்லி பிளஷர்ஸ், அதனால அந்த ஆசங்கேன அந்த மெட்டீரியல் பிளஷரோட இருக்கிற ஒரு சம்சர்காது சம்சர்காக சம்சர்கஜாக தோஷகுணாக பவந்தி. உங்களுக்கு வந்து பூவோட சேர்ந்த நாறு மணக்கும், நீங்க கட்டத்தோட சேர்ந்ததுன்னா வந்து இதுவும் ஆகும். கரெக்ட். ஆ, சம்சர்க்கம் will change you. ராட்டன் ஆப்பிள். ஆமா. ஆமா ஒரு எனி. பழம் கெட்டதுன்னா எல்லாம் கெட்டு. ஆமா. ம் சோ அந்த மாதிரி விஷய ஆசங்கம் அந்த மாதிரி விஷயம்ங்கிற இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்லி பிளஷரோட சங்கத்தினால மலீமச ஆத்மனாம் மலினமாக்கப்பட்ட ஆத்மா அது அவைகளுக்கு பராம் விரக்ததாம் இதை சீ 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 இதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்றது. சரியா? ம் தொதந்த எஸ். பாணிபியாம் அபயவரதோ தெய்வத கணக. அது என்னது? 3வது ஸ்லோகம் வருமே. துமேகான இப்ப பயாத்து திராதும் அது ஹரிஸ்துவாம் ஆராத்திய பிரணத ஜன சௌபாகிய ஜனனீம் அல்ல இல்ல அது இல்ல. தரித்ராணாம் சிந்தாமணி குணனிகா ஜென்ம ஜலதோ நிமக்னானாம் தம்ஷ்ட்ரா முரரிப்பு வராஹஸ்ய பவதி. சோ வந்து அவளுக்கு என்ன வேணுங்கிறத அத கொடுக்குறார் இல்லையா? அம்பாள் வந்து சௌந்தரலஹரியில உங்களுக்கு வந்து தரித்திரர்களை சிந்தாமணி குணனிகா அந்த மாதிரி சிந்தாமணியா கொடுக்கிறா. ஜென்ம ஜலதௌ நிமக்னானாம் ஜென்மா அப்படிங்கிற ஒரு ஜலதீன ஓஷன், ஜென்மாங்கிற ம் ஒரு கடல்ல முழுகிறவாள என்ன முரரிப்பு வராகஸ்ய அந்த முரரிப்பு வராகனுடைய அந்த கோரப்பல்லு போல தூக்கின்னு விடுறா. எப்படி பூமியை வந்து அவர் தூக்கின்னு வெளில வந்தாரோ ம் அந்த மாதிரி அம்பாள் தூக்கி விடுறா இல்லையா?
சொல்றேன். So, அதான் விஷய ஆசங்க மலீமசாத்மனாம் பராம் விரக்ததாம் விததார, ஒரு பெரிய ஒரு விரக்த பாவத்தை அவளுக்கு வந்து கிரியேட் பண்றார். அவள் விததா விதரணம்னாலே டிஸ்ட்ரிபியூட் பண்றதுன்னு அர்த்தம். இந்த ம் இடத்துல அந்த மாதிரி ஒரு பாவத்தை வந்து அவளுக்கு கொடுக்கறது. சரியா? வசிதம் ரசனாசு நிக்ஷிபன்னு கவயாமாச ஜடானு அநேகதா விததார பராம் விரக்ததாம் விஷய ஆசங்க மலீமசாத்மனாம். அடுத்த அடுத்த ஸ்லோகம் படிக்கிறேடா. हाँ अपि अपि दुर्लभ भैक्ष्य जीवनान् अकरोत् आढ्यतरान् गिरैव सः ம். உதஜீவயத் உக்ஷ ம், உத உதஜீவயதுக்ஷணா இங்க எப்படி பிரிக்கிறது இத யத்து உதஜீவயத்துக்கு உக்ஷணாத்து அபாம். உக்ஷணா only ஓகே ஆமா ஆமா. உதஜீவயத் உக்ஷணாத் அபாமுர கக்ஷ்வேலஹதானபி க்ஷணாத் உதஜி அதாவது அபி துர்லப பைக்ஷ்ய ஜீவனானு அகரோத்து அகரோத்து ஆட்யதரானு கிரா ஏவ சக உதஜீவயத் ம் உக்ஷணாத் அபாம் உரக க்ஷ்வேல உரகக்ஷ் ஹதானபி க்ஷணா. அது க்ஷ்வேலம்னா விஷம்னு அர்த்தம். க்ஷ்வேடம் ம் க்ஷ்வேலம் அப்படின்னா விஷம்னு அர்த்தம். சரியா? அஹ் அஹ், ம் என்னது? ம். ம். அதான். சோ துர்லப பைக்ஷ்ய ஜீவனானு அப்படி சக கிரா ஏவ ஆட்யதரானு அகரோத். சோ என்ன அப்படின்னா துர்லப பைக்ஷ்ய ஜீவனானு அப்படி. சோ துர்லபமான துக்கேன லப்தும் சக்கியா துர்லபா, வெறும் வெரி டிஃபிகல்ட் டு கெட்னு அர்த்தம். அதுதான் துர்கஹானா ஃபோர்ட்னு அர்த்தம். துர்கம் துர்கம்ங்கிறாலும் துக்கேன கந்தும் சக்கியா ஆமா துர்கா. சரி இட்ஸ் வெரி சரி டிஃபிகல்ட் டு கிராஸ் த ஃபோர்ட் இல்லையா? சோ துக்கேன லப்தும் சக்கியா துர்லபா. சோ துர்லபः துர்லபேன பைக்ஷ்யேன ஜீவனம் யஸ்ய சஹ துர்லப பைக்ஷ்ய ஜீவனஹ தானு துர்லப பைக்ஷ்ய ஜீவனா. ஜீவனம்ங்கிறது நபும்சகலிங்கம். ஜீவனம் ஜீவனே ஜீவனானின்னு வரும். இங்க ஜீவனம் வந்து அதை நம்ம புல்லிங்கமா கன்வெர்ட் பண்றோம். சரியா? சோ ம் துர்லபேன பைக்ஷ்யேன ஜீவனம் ஏஷாம் தே அவர் எஸ்ய சஹா தானு. சோ வந்து அது வந்து துர்லப பைக்ஷ்ய ஜீவனகான்னு பதம் வந்துரும். தானு துர்லப ம் பைக்ஷ்ய ஜீவனான்னு வரும். சரியா? சோ அப்படி ஆமா இருக்கின்ற அவர்களை அவர்களை கூட அபி சக ஈஸ்வரஹ கிரா ஏவ ஆட்யதரானு அகரோத்து. கிரானா தன்னுடைய வாக்குனாலே வாக் அவளை வந்து பணக்காராளா ஆக்குறா. வாக்குனால அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவருடைய அந்த பிளெஸிங்ஸ்னால ஆசீர்வாதத்தினால என்ன, அந்த ஒரு ஆசீர்வாதத்தினாலேயே அவ வந்து என்ன பண்றா அப்படின்னா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவளை வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பணக்காராளா ஆக்கிடுறா. ம் இந்த சாகுந்தலத்துல அபிஞான சாகுந்தலத்துல 4வது அங்கத்துல வரும். சகுந்தலை வந்து கிளம்பிட்டு இருப்பா. ரொம்ப மோஸ்ட் அதாவது காவியேஷு நாடகம் ரம்யம் தத்ர ரம்யா ரம்யம் சகுந்தலா சரி தத்ராபி சதுர்த்தோ அங்கः ம் தத்ராபி ச ஸ்லோக சதுஷ்டயம்னு சதுஷ்டயம் சொல்லுவா. ரொம்ப பெரிய ஒரு இது என்னன்னா இந்த சதுர்த்தோ அங்கः தான். அதுல வந்து நான் பல ஸ்லோகங்கள் நல்லா இருக்கும். இந்த 4 தான் பெஸ்ட்னு சொல்லுவா. பட் நிறைய அந்த அங்கத்துல சகுந்தலமே அழகு. அதுலதான் காவியேஷு நாட தத்ர ரம்யா சகுந்தலான்னு சொல்லிட்டா. சோ அதுல வந்து அவர் பிளஸ் பண்ணுவார். அங்கேருந்து கிளம்பும் போது நிறைய அட்வைஸ் பண்ணுவார் சகுந்தலைக்கு. யயா தேரிவ சர்மிஷ்டா பர்த்துஹு பகுமதா பவ சுதம் त्वमपि சாம்ராஜம் சா இவ புரும் அவாப்னுஹி. சோ வந்து நீ வந்து எப்படின்னா யயாதிக்கு வந்து ஷர்மிஷ்டா எப்படி இருந்தாளோ அந்த மாதிரி நீ துஷ்யந்தனுக்கு இரு. அவ எப்படி வந்து புறா இது பேர் என்ன புருன்னு ஒரு பிள்ளைய பெற்றெடுத்தாளோ அந்த மாதிரி நீயும் ஒரு தனையனை பெற்றெடு அப்படின்னு வச்சனம் சொல்லுவார். அதுக்கு வந்து அது விஷயம் இல்ல. அதுக்கப்புறம் அந்த கௌதமிங்கிற ஸ்திரீ சொல்லுவோம் இது வரமா ஆசியான்னு சொல்லுவோம். ஏன்னா வரத்துக்கும் ஆசிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வரங்கிறது பூனு ம் கொடுக்கப்படுறது. ம் ஆஷீஷுங்கிறது பிளெஸ்ஸிங். விஷ் சரியா? இந்த பூனுங்கிறது என்னன்னா டெஃபினெட்லா நடக்கும். எப்படி வந்து கர்சுங்கிறது டெஃபினட்டா நடக்குமோ துர்வாசனுடைய சாபம் டெஃபினட்டா நடந்தது. கரெக்ட் ப்ராபபிலி அதனுடைய மேக்னிடியூட் அதனுடைய லெவல் வேணா கம்மி பண்ணலாமே தவிர சேஞ்ச் கொடுத்த சாபத்தை நான் எடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. அதே மாதிரிதான் பூனும். சோ வரஹ அப்படின்னா அது டெஃபினட்டா ஆகிறதுக்கு தான் வரணும். பிளெஸ்ஸிங்ஸ்னா நடக்கும் அந்த மாதிரி. சோ இங்க வந்து என்ன அப்படின்னா இவர் வந்து கிராவை வந்து நீங்க வரமா தான் எடுத்துக்கணும்.
இல்லையா, ஈஸ்வரனோடது இல்லையா. சோ அதனால என்ன அப்படின்னா துர்லப பைக்ஷ ஜீவனான அப்படி சக கிரா ஏவ தன்னுடைய ஒரு ஆசீர்வச்சனத்தினாலேயே தன்னுடைய அந்த வரத்தினாலேயே ஆட்டியதரான்னு ஆக்குறது ரொம்ப இன்னும் பணக்காரனாக ஆக்கினார். அப்புறம் உரக க்ஷ்வேலஹதானு அப்படி க்ஷணாத்து அபாமு உக்ஷணாத்து உதஜீவயது. உக்ஷணம்னா என்ன தெரியுமோ, தெளிக்கிறதுன்னு அர்த்தம். உக்ஷதிங்கிறது வருபு, கிரியாபதம். உக்ஷணம்ங்கிறது உக்ஷுங்கிறது தாத்து லுட்டு பிரத்யங்க. ம் உக்ஷணாத்துங்கிறது சப்த பஞ்சமியில இருக்கு. சோ உரக க்ஷ்வேல ஹதானு, உரகஸ்ய க்ஷ்வேலஹ, க்ஷ்வேலம் இல்லைன்னா க்ஷ்வேடம் எது வேணா சொல்லிக்கோங்க. சோ அந்த ம் உரக க்ஷ்வேலைஹி ஆர் க்ஷ்வேலேன ஹதாஹா தானு, அந்த பாம்புனுடைய உரகம்ங்கிறது உரசா கச்சதி இது உரகா, மார்புனால எதுக்கு சஞ்சாரமோ அதுக்கு உரகம்னு பேரு. இது கால் கிடையாதுனோ. சோ உரக ம் க்ஷ்வேலஹதானு, அந்த பாம்புனுடைய உரகஸ்ய க்ஷ்வேலம் தேன க்ஷ்வேலேன ஹதாஹா தானு, அதனால செத்து போனவா அழிஞ்சவா இறந்து போனவாளை கூட க்ஷணாத்து ஒரு செகண்ட், அபாம் உக்ஷணாத்து, அபஹா அப்படின்னா அபாம், அபஹாங்கிறது ஜலம். சோ ஆமா அது வந்து நித்திய பகுவச்சனம். அபாம் அந்த இதனால ஜலத்தினால, அபாம் உக்ஷணாத்து ஜலத்தினுடைய ஒரு ஸ்பிரிங்கிள் புரோக்ஷணம் பண்றதுனால உதஜீவயத்து உயிர் பிறப்பிக்கும்படி செய்தார். உது பிளஸ் ஜீவு நிச்சு, ம் சரியா, அவர் இவாள உயிர் பிறப்பிக்கும்படி செஞ்சார். he made ம் them come alive. சரியா, சரியா இருக்கா உங்களுக்கு. ம் சரியா दुर्लभ இருக்கு. भैक्ष्य जीवनान् अपि सः गिरा एव आड्यतरान् अकरोत् उरगक्षे क्ष्वेलहतान् अपि क्षणात् अपाम् उदक्षणात् उक्षणात् उदजीवयत्. புரியுறதா. ம் சோ வந்து சக ஈஸ்வரஹா துர்லப வைக்ஷ்ய ஜீவனானு ஆட்யதரானு அகரோத், அது ஒரு சென்டென்ஸ். சரியா, ம் ம் எப்படி அகரோத்து, கிரா ஏவ ஸ்வஸ்ய கிரா ஏவ தன்னுடைய ஒரு ஆசீர்வச்சனத்தினாலேயே பிச்சைக்காரளா இருக்கிறவாள பணக்காரளா கிட்ட. புரியுறதா. பிச்சைக்காராங்கிறது யார் பிச்சைக்காரா அப்படின்னா எதுவும் இல்லாதவா பிச்சைக்காரா. எதுவும் இல்லாதவானா என்ன அர்த்தம் அப்படின்னா மனசிச்ச பரிதுஷ்டே கோ அர்த்தவான் கோ தரித்திரஹா, மனசு சந்தோஷமா இருந்துருதுன்னா யார் பணக்காரன் யார் ஏழை இல்லையா, அந்த சரி சுபாஷிதம் ஒண்ணு வருமே, வயமேவ ஆமா பரிதுஷ்டாக வல்கலைஹி தொம் துகூலைஹி இல்லையா. சோ அந்த மாதிரி இங்க வந்து அவன் வந்து துர்லப பைக்ஷ்ய ஜீவனம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பைக்ஷ்ய ஜீவனத்துல இருக்கின்ற அவர்களை கிரா ஏவ ஆட்யதரான்னு அகரோத்து தன்னுடைய ஒரு வாக்குனால தன்னுடைய ஒரு ஆசீர்வச்சனத்தினாலேயே அவர் வந்து இந்த மாதிரி ஒரு இதா ஆக்கிட்டார். சரியா. அஹ் ம் சரியா. அப்புறம் அடுத்து पतिवल्लभतां मृगीदृशां प्रमदासु प्रियतां विलासिनां व्यतरद्धिषजां च मूलिका विविधप्स्य இல்ல 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 विविधप्स्ययकारिणवा तपः விவித பிரத்யய காரிணி நான் சரியா டைப் ओके பண்ணல. சாரி, பிரத்யய காரிணீஹி हाँ ஹரஹ. हरः சரி. व्यतरद्धिषजां च मूलिका विविधप्रत्ययकारिणीर्हरः ஆமா. சோ हम्म பதிவல்லபதாம் மிருகீதிருஷாம் பிரமதாசு பிரியதாம் விலாசினாம் व्यतरत् பிஷஜாம் ச மூலிகாக விவித பிரத்யய காரிணீஹி ஹரஹ. சோ ஹரஹ அந்த ஈஸ்வரனானவர் மிருகீதிருஷாம் பதிவல்லபதாம் விலாசினாம் பிரமதாசு பிரியதாம் பிஷதாம் விவித பிரத்யய காரிணீஹி மூலிகாக ச व्यतरत्. சோ வந்து என்ன அப்படின்னா இங்க வந்து அவர் வந்து உங்களுக்கு என்ன பண்ணார் மேலும் அப்படின்னா ஆஹ் ஹரஹ அந்த ஈஸ்வரனானவர் என்ன அப்படின்னா மிருகீதிருஷாம், அதாவது மிருகம், இது போல அது பேர் என்னது, மிருகஹான்னா உங்களுக்கு மான். சோ हम्म மிருகீதிருஷாம்னா மான் போல கண்ணு இருக்கின்ற அந்த பெண்களுக்கு பதிவல்லபதாம் நாயகனிடத்தில் ஒரு ஆசையும், அதே மாதிரி விலாசினாம் அப்படின்னா கணவர்களுக்கு பிரமதாசு ஸ்திரீகள் கிட்ட ஒரு பிரியதாம் ஒரு பிரேமையையும் வளர்ப்பவர் யாரு அப்படின்னா இவர்தான் ஹரஹ. பிஷஜாம் ச, பிஷஜா பிஷக்குனாலே டாக்டர்ஸ் வைத்தியர்கள், हम्म வைத்தியர்களுக்கு விவித பிரத்யய காரிணீகி பல விதத்திலும் ரொம்ப பிரத்யம்னா கான்பிடன்ஸ் அர்த்தம், விசுவாசம்னு அர்த்தம். இந்த மருந்து கொடுத்தா சரியா போடும் அப்படிங்கிற ஒரு பல விதத்திலும் ஒரு மாதிரி கான்பிடன்ஸ் நம்பிக்கை கொடுக்கிற மாதிரி हाँ மூலிகாகா மூ- பலவிதமான அந்த மூலிகைகளை ओके வெதரத்து அளித்தார். சரியா, அவளுடைய என்ன சொல்றது அழுத்துக்கூடிய பெரிய ரொம்ப டிஃபிகல்ட்டான டிசீஸ்ல இருந்து அவளை காப்பாத்தினார்.
சரியா ம். இருக்கா? ஆ. டெஃபினட்டா வந்து there should be சரி. something else to if ஆமா. go deep into this, no? போத் வெறும் பிசிக்கல். பிரமதாசு இதுன்னு இல்ல. சோ ஆமா, அந்த மாதிரி. அஹ், சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா 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 ஆமா. ஓகே. சோ அதான். ஓகேவா? First. சோ ஹரஹ அவர் என்னன்னா பிரமதாசு மிருகீதிருஷாம், இந்த மாதிரி மிருகீதிருஷாம் பதிவல்லபதாம், அதுக்கப்புறம் விலாசினாம் பிரமதாசு பிரியதாம், இத ரெண்டுத்தையும் பண்ணார். அதுக்கப்புறம் பிஷஜாம்ச விவித பிரத்யய காரிணீகி மூலிகாக விதரத்து. சோ பலவிதமான மூலிகைகளை அவளுக்கு வந்து கொடுத்தார். சோ வந்து மிருகி அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஃபீமேல் டீர், பெண் மான் இல்லையா? ம். மிருக்யா துல்லியம் ஈக்ஷணம் எஸ்யாஹா சா. சோ யாருக்கு ஓகே. வந்து அந்த ஃபீமேல் டீருக்கு சமானமான ஒரு கண்ணு இருக்கோ, இந்த சாக்குந்தலத்தை தான் சொல்லணும் திருப்பியும். அந்த மானை வந்து அவன் வந்து அடிக்கணும்னு வரும்போது சகுந்தலையோட கண் அதுல தெரியுமா? சரியா? ஓகே. அப்புறம் ஆ. வந்து அவ வளர்த்த மானாச்சே அப்படின்னு தோணுமா அவனுக்கு. சோ அந்த மாதிரி மிருகயா துல்லியம் ஈக்ஷணம் எஸ்யாஹா சா மிருகி இருக்கு, தாசாம் மிருகி திருஷாம். அப்புறம் யஹ விலசதி சஹ விலாசி, தேஷாம் விலாசினா. அஹ்? ம். பிரியஸ்ய பாவः பிரியதா. ஓகேவா? ஆ. பத்யுஹு வல்லப பத்யுஹு வல்லபஸ்ய வல்லபः பத்யுவ பதிவல்லபः. ஆ. சோ அந்த பதிவல்லபஸ்ய பாவः வல்லபதா. சரியா? புரியுறதா? பிரமதா என்ன வரும்? பிரமதா பிரமதாசு பிரமதாங்கிறது ஸ்திரீ. ஸ்திரீ. சப்தமி விபக்தி பகுவச்சனம். பிரமதாசு ம். ஸ்திரீகளின் இடத்தில். சோ விலாசீனாம் அப்படின்னா விலாச பாவத்தோட நல்லா என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவா, ஸ்வேச்சா பிரவருத்தாகான்னு அர்த்தம். அவளுக்கு என்ன அப்படின்னா பிரமதாசு ஒரு பிரவருத்தி, பிரமதாசு ஒரு பிரியதாம் அதையும். அப்புறம் ம். வந்து விஷஜாம் விவித பிரத்யய காரிணீகி மூலிகாக வெதரது, அவளுக்கும் பலவிதமான மூலிகைகளை கொடுத்தார். சரியா? ம். சோ இந்த பிரத்யய காரிணீகி மூலிகாக ரெண்டுமே தித்யா விபக்தி சரி. பகுவச்சனத்துல இருக்கு, ஸ்திரீலிங்கம் ரெண்டுமே. ம். யா நதி மாதிரியே இது காரிணி. ஆமா. ஆமா. காரிணீஹி கரணிஹி. மூலிகாः च व्यतरत्. மூலிகா மூலிகா. ஆஹ், ஆமா. ம். சோ பதிவல்லபதாம் மிருகீதிருஷாம் பிரமதாசு பிரியதாம் விலாசினாம் व्यतरत् பிஷஜாம் ச மூலிகா விவித பிரத்யய காரிணீஹி ஹரஹ. இது எடுத்துக்கலாமா? ஆ.